வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்ம் அண்ட் அக்வாரியம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட் அக்வாரியம் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வாலிஸ்னேரியா, இப்போ இன்னொரு கப்பி கிராஸ் மாதிரியே இருக்க இன்னொரு பிளான்ட் ஒன்று. அதோடைய நேம் எனக்கு சரியாக தெரியல. அது கிஃப்டாக கொடுத்தாரு, அதை க்ரூம் பண்ணி கொடுக்க சொல்லி. அதுக்காக நம்ம அதை க்ரூம் பண்ணுறோம். இது ஒரு கப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய கப்பு சின்ன கப்பு கிடையாது, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஸ்டெம்முக்கு மேலே இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே வச்சு அதில் கொஞ்சம் மண் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஒவ்வொரு பிளான்ட்டாக நம்ம எடுத்து நம்ம அதில் நட்டு அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சாலுமே நல்லா க்ரோம் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இது வரைக்குமே நம்ம அப்படி தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். 10 ஸ்டெம்மு ஒரு கப்போடு சேர்த்து ஒரு கப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். இண்டோரில் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட் செட்டிங் கொடுக்கணும். அவுட்டோர்லனாக்கா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வளர்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் நம்மகிட்ட ஃபிஷ் வாங்குறவங்க எல்லாமே அவுட்டோரில் செட் பண்ணவங்க மட்டும்தான். அதனால் நம்ம அவுட்டோருக்கு செட் ஆகிற பிளான்ட்டாக பார்த்து ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். புதுசாக லில்லி பிளான்ட்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நம்மகிட்ட ஃபிஷ்ஷஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் இது நம்ம வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்மாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படி நம்ம சாயில் செட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து கொக்கோபெட் போடணும். கொக்கோபெட் எதுக்காகனா தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். கொஞ்சம் உரம், கொஞ்சம் கொக்கோபெட், இது ரெண்டுமே வந்து போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது நார்மல் சாயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க சாயில் எந்த சாயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் கலங்கக்கூடாதுன்னா மேலே வந்து மணல் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டிங்கனாக்கா இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கலங்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் நான் இடையே தான் வைக்கிறேன். எதுக்காகனா இப்போ இந்த ட்ரே ஃபுல்லாகவே வந்து இந்த வாலிஸ்னேரியா பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து இதாகிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ஒரு நார்மல் பில்லு தான், இது தண்ணிக்குள்ளார இருக்க பில்லு, அவ்வளோதான். இது ஒரு பில்லாக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பிளான்ட்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கீழேயே வேர் வந்து நிறைய போயிடும். அந்த ட்ரே ஃபுல்லாகவே வந்து இந்த பில்லாகிடும். இது நம்ம ஆல்ரெடி நிறைய க்ரூம் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 கப் பிளான்ட்டுக்கு மேலே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ட் வேணும்னா வாங்க. அதேமாதிரி நம்ம வடலூர் சந்தைக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இது வாலிஸ்னேரியா பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தான் நம்ம நிறைய செட் பண்ணி வச்சுருக்கோம். வாலிஸ்னேரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரிலா, ஃபாக்ஸ்டெயிலு, அடுத்து பார்த்தா இப்போ லில்லி பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு பிளான்ட் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அதுவுமே ஒரு 20 கப்புக்கு மேலே போட்டு வச்சுருக்கோம். நம்மகிட்ட கப் பிளான்ட் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். கப் பிளான்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கப்பி கிராஸ் மாதிரி தான் இருக்கும். நான் இந்த வீடியோட எண்டில் அதை ப்ளேஸ் பண்ணுறதுமே நான் காட்டுறேன். அது இதோடவுமே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெம்மாக நம்ம பிரித்து நட்டுட்ருக்கோம். நீங்களும் இதேமாதிரி ஒரு பஞ்சாக வாங்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாகவே இடையே நீங்கள் நட்டு விட்டிங்கன்னா அப்படியே நட்டுட்டு திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அப்படியே நீங்கள் கீழே இறக்கி வச்சிடலாம். நீங்கள் அவுட்டோரில் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணிப்பீங்க, அதில் நீங்கள் அப்படியே இறக்கி வச்சிங்கனாலே போதும். அதுவே வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆகும். இதுக்கு நீங்கள் CO2 கொடுக்கணும், இதெல்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒன்று செமி ஷேடாக, வெயில் மட்டும் கொஞ்சம் செமி ஷேடாக இருக்க இடமா பார்த்து கொஞ்சம் நிழல் வரணும், கொஞ்சம் வெயில் அடிக்கணும், அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை க்ரீன் நெட் போட்டும் வைக்கலாம். நல்ல வெயில் க்ரீன் நெட் போட்டு வச்சிங்கனாலும் நல்லா க்ரோ ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க க்ரீன் நெட் போட்டு தான் நம்ம அதை வச்சுருக்கோம். அதில் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு சில பிளான்ட்டை நம்ம கேட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையவே இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லோ வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். ஹை காஸ்டான ஃபிஷ்ஷஸ்லாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது, இதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் சிங்கிள் பிளான்ட்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய க்ரோத் ஆகும். அடுத்து பக்கத்தில் நிறையா பிளான்ட் வந்து உருவாகும். இதே நீங்கள் ஒரு பஞ்சாக வச்சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு க்ரோத் இருக்க மாட்டேங்குது. நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் கப்பில் வச்சு மட்டும் தான் நம்ம கொடுப்போம்.
இவங்க எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வச்சுருக்க பிளான்ட்டு தான். இவங்களையுமே நம்ம எடுத்து கப்பில் அப்படியே வச்சுட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக கப்போடு எடுத்து மண்ணில் கொஞ்சம் சும்மா லைட்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். வேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ மண்ணில் இறங்கும். இது ஒரு கப்பு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். இது சேலாக நம்ம ஒரு கப்பாக இதுலேருந்து எடுத்துருவோம். அதனால் நம்ம அப்படியே கப்லேயே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட்டும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நேராக கிடைக்கும். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அந்த ஃபிஷ்ஷஸோடைய அப்டேட் வந்து நிறையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இவங்க வந்து இன்னொரு பிளான்ட் சொன்னால் பார்த்தீங்களா, கப்பி ரேஸ்மெரி, இந்த பிளான்ட்டும் இருக்குது. இதுவுமே அந்த கப்பில் வச்சு தான் நம்ம இப்போ அதை க்ரோ பண்ண போகிறோம். இதுவுமே வந்து சேலுக்கு இருக்குது. இது ஒரு பஞ்சு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வரும். இவங்களுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பிளான்ட்டு. வெறும் இந்த ட்ரேவில் 5 பிளான்ட்டு மட்டும் தான் வைக்கிறோம். இதோடைய மோர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ்லாம் வேணும்னா நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நேரில் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா பண்ருட்டி, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை. நீங்கள் கூகுள் மேப்பில் கேவிகே பிரதர் ஃபார்ம் அண்ட் அக்வேரியம் நீங்கள்